வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இது பாலஸ்டீனா ஸ்டிச் ஃபேமிலிஸில் பார்ட் 2 வீடியோ, ரிவர்ஸ்ட் பாலஸ்டீனா. இதுக்கு நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நீடில் டவுன்லேருந்து மேலே எடுத்து அப்பில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நான் ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த லைன் அதாவது அந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச்சுக்கு சென்டர்லேருந்து எடுத்து இப்போது நீங்கள் அப் சைடு நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி அப் சைடில் ஒரு லூப் போட்டுக்கோங்க. அடுத்ததாக டவுனாக நீடில் வச்சுட்டு த்ரெட்டை நீடிலுக்கு அடியில் கொண்டு வந்து இல்லைங்க, அப்போ உங்களுக்கு அங்கே நாட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த லூப் மேலேயே அந்த நாட் வரணும். நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக புரியும். ஸோ அடுத்தது நீங்கள் திரும்பவும் அதோடய சைடில் கீழே ஃபினிஷ் பண்ணிடுங்க. அகெயின் மேலே பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராகவே எடுங்க. இது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 4 லெக்டு நாட் மாதிரியே உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கும். அடுத்ததாக இப்போ நீங்கள் அந்த கீழே வந்து ஒரு லைன் போட்டிருக்கீங்க இல்லையா, செகண்டு, அந்த லைன்லேருந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போக போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லூப்பு, அடுத்ததாக நீடிலுக்கு அடியில் த்ரெட்டு வச்சு நாட்டு. ஓகே, பாலஸ்டீனாவே உங்களுக்கு அதுதான். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லூப் போடுவோம், அதுக்கப்புறம் ஒரு நாட் போடுவோம். ஸோ இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக பாலஸ்டீனா போடாமல் கீழே இருக்க லைன்லேருந்து நீங்கள் போடுறீங்க. இது ஏன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நார்மலாக பாலஸ்டீனா போடும்போது அந்த அப்பு ரைட் லெஃப்ட் அப்படிங்கிறதுல சின்ன கன்ஃபியூஷன் வரும். நீங்கள் இந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இது வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ரொம்ப கேப் விட்டு காட்டியிருப்பேன். மேலேயும் அதிகமாக கேப் எடுத்து காட்டியிருப்பேன். ஆனால் இப்போ நான் போடுறேன் பாருங்களேன், கேப் வந்து மேலே ரொம்ப குட்டியாக ஒரு பாலஸ்டீனா மட்டும் தெரிகிற மாதிரி. அதுதான் வந்து கரெக்டு. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்கள் பேஷிக் நாட்டும் இதுவும் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அது ரெண்டும் ஒன்றும் இல்லை, அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஈஸ்டர்ன் ஸ்டிச். இது போகிறதுக்கு இந்த 4 பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்டில் ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்ததாக தேர்ட் பாயிண்டில் நீடில் வெளியில் எடுத்துகிட்டு இப்போது அந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா, அதோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அதில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லை உங்களுக்கு ஒரு டவுன் ஷேப்பில் கிடச்சிருச்சா. அடுத்த 4th பாயிண்ட்லேருந்து நீடில் வெளியில் எடுத்து இந்த சைடில் இருக்குது இல்லைங்களா, இதில் நீடில் இன்செர்ட் பண்ணுங்கள். த்ரெட்டோட பொசிஷன் பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். நீடிலுக்கு மேலே தான் நீடில் வந்து அடியில் வரணும். அதாவது நீங்கள் த்ரெட் இருக்கிற அந்த நீடில் வந்து மேலே ஒரு லூப்புக்கும் அடியில் வரணும். அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கணும். அடுத்ததாக இப்போ த்ரெட்டை கீழே வச்சுட்டு மேலே இருக்க அந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச்சிலேருந்து லூப் போடுங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா த்ரெட்டு வந்து மேலே இருக்க லைனுக்கு அடியில் வருது. இப்போ ஃபினிஷிங் லைன், அதாவது 4th பாயிண்டில் ஃபினிஷ் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் த்ரெட்டோட பொசிஷன் தான் வந்து உங்களுக்கு முக்கியம். அதாவது நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச்லேயும் உங்களுக்கு ஒரு லூப் தெரியணும், மேலே இருக்க டாப்பில் இருக்கிற அந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச்லேயும் உங்களுக்கு ஒரு லூப் தெரியணும். அதுக்கு நீங்கள் நான் நீடில் எப்படி இன்செர்ட் பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக போட்டாச்சு. தேர்ட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே ஒரு எல் ஷேப் போட்டுட்டோம். 4th பாயிண்டில் நீடில் எடுத்துகிட்டு நான் காட்டியிருக்க மாதிரியே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டாப்பில் இருந்தும் ஒரு லூப் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஃபினிஷிங் பாயிண்டில் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் அங்கங்கே நகர்த்தி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் ஈஸ்டர்ன் ஸ்டிச். அடுத்ததாக மவுண்ட் மேலிக் ஸ்டிச் பார்க்கலாம். இது வந்து பார்டர் லைன்ஸ்க்குலாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி நீங்களே ஒரு 3 பாயிண்ட்ஸ் டினோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 லைனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்டில் தான் நீடில் வெளியில் எடுங்க. இதை எடுத்ததுக்கப்புறமா மேலே செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட் வழியாக நீடில் இன்செர்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் டவுனில் இருந்து கூட எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் ஆல்ரெடி எம்ப்ராய்டரி கிளாஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே இன்செர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக ஆஸ் யூஷுவல் நம்ம பாலஸ்டீனா போடுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லூப் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா இப்போ அகைன் நம்ம வந்து அதே லைனில் இன்செர்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது இன்செர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டார்ட் பண்ண லைன்லேயே நீடில் குத்திக்கோங்க. இப்போ இந்த லூப்பை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடாமல் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி வச்சுட்டு இந்த செகண்ட் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா கீழே, அந்த பாயிண்ட் வழியாக நீடில் வெளியில் எடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த லூப் வந்து அங்கே டைட் ஆயிரும். ஓகே, டைட் ஆகிடுச்சா. இப்போ உங்களுக்கு வந்து மேலே ஒரு சின்ன ஸ்ட்ரைட் லைனும் கீழே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பும் கிடச்சிரும். இதுதான் மவுண்ட் மேலிக். நம்ம இப்படியே வந்து கண்டினியூ பண்ணிட்டு வரதான். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் ட்ரையாங்கிளுக்கு போடுற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் ஸ்டிச்சு தேர்ட் பாயிண்ட்லேருந்து எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லூப் போட்டுக்கலாம்.
லூப் போட்டதுக்கப்புறமா அடுத்த லூப்புக்கு போடாமல் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேயே நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு லூப்பை ஃபுல்லாக விடாமல் பிடிச்சிக்கோங்க. அடுத்து அந்த 3rd பாயிண்ட்லேருந்து நீடில் வெளியில் எடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல லூப் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதே அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் செயின் ஸ்டிச் ஃபேமிலிஸ், பேக் ஸ்டிச் ஃபேமிலிஸ் எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஃப்ரீ எம்ப்ராய்டரி கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டிஎம் பண்ணுங்கள். அடுத்ததான் சுரே ஸ்டிச். சுரே ஸ்டிச்சுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி மேலேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணிட்டு அந்த பேலன்ஸ் இருக்க த்ரெட்டை கையில் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்த பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்க பாயிண்டில் நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, த்ரெட்டை மேலே நம்ம கையில் பிடிச்சிருக்கோம். இப்போது நம்ம ஃபஸ்ட் எடுத்த பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஸ்ட்ரைட்டாக மேலே நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லூப் வச்சுக்கோங்க. லூப் வச்சுட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த பாயிண்ட்லேருந்தே நீடில் வெளியிடுங்க. அந்த இடத்துல லூப் டைட் ஆகிடும். ஓகே, இப்போ இதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி டர்க்கி ரக் நாட் பார்த்துருப்போம். இந்த மாதிரி தான் இருக்கும். அது ஸ்டெம்மை பேஸ் பண்ணி வச்சுருக்க மாதிரி வரும். இதில் கொஞ்சம் நமக்கு இந்த மாதிரி பாலஸ்டீனால் டைப்லேயே வரும். அடுத்து தான் இதே மாதிரி பக்கத்தில் இருந்து அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லூப்பை இழுக்காமல் கையில் பிடிச்சிக்கோங்க. கையில் பிடிச்சிட்டு அகைன் மேலே அதுக்கு ஸ்ட்ரைட் லைன்லேருந்து நல்லா எல்லா த்ரெட்டையும் கீழே எடுத்து வச்சுக்கோங்க. த்ரெட் எதுவும் குறுக்க இருந்துடக்கூடாது. ஓகே, இப்படி இழுக்கணும். அப்போ நீடிலுக்கு அடியில் த்ரெட்டு வரணும். ஓகே, நீடிலுக்கு அடியில் த்ரெட்டு வரணும். அது கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இழுத்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அது லாக் ஆயிரும். இப்போ அகைன் 3rd பாயிண்ட். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது ரொம்ப கேப்பாக இருக்கும். அந்த மாதிரி போடக்கூடாது. அதனால் எக்ஸாம்பிளுக்காக தான் அது போட்டிருப்பேன். அடுத்து போகிறதுக்கு அதுக்கு பக்கத்தில் இருந்து மறுபடியும் நீடில் ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த பாயிண்ட்லேருந்து போகிறீங்களோ, இப்போ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட்டை பேஸாக வச்சுக்கணும். அவ்வளோதான். ஓகே, ப்ரொசீஜர்லாம் இது ஒன்றே தான். ஒவ்வொரு தடவையும் ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க பாயிண்டில் ஃபினிஷ் பண்ணுவோம். நீங்கள் வீடியோவை கவனமாக பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ அடுத்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நீடில் எடுத்துட்டு அந்த ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த பாயிண்ட்லுக்கு கொண்டு வந்துடுவோம். அப்போ அந்த லூப்பை நம்ம டைட்டாக பிடிச்சிக்குவோம். ஓகே, சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிருக்க இல்லைங்களா, அந்த மாதிரி போடக்கூடாது. ஒரு சிலர் ஸ்டார்டிங்கில் அவ்வளோ கேப்பில் போட்டுருவாங்க. அதுக்காக தான் நான் வீடியோவில் ரெண்டையுமே செப்ரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி போடக்கூடாது. ஓரளவுக்கு எல் ஷேப்பாக தெரியணும். அந்தளவுக்கு தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். ரொம்ப கேப்லாம் விடாதீங்க. ஓகே, இந்த மாதிரி இதை கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அடுத்த சர்பெலா ஸ்டிச். இது போகிறதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்பர்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. 1 பாயிண்ட்லேருந்து நீடில் வெளியில் எடுத்துகிட்டு 2 to 3, 2லேருந்து 3க்கு நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் கிடச்சிருச்சா. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க. ஓகே, லூஸாக வச்சுட்டு அது வழியாக நீடில் இன்சர்ட் பண்ணி லூப் போட்டுக்கோங்க. வந்துச்சா. இப்போது அகைன் நீங்கள் பாலஸ்டீனாக்கு போடுற மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை நீடிலுக்கு அடியில் வச்சுக்கிட்டு நாட் போடுங்க. இதில் முக்கியமான விஷயம் இந்த லூப்பு மேலேயே நாட்டு விழுகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நாட்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ 4th பாயிண்ட்டில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். 4th பாயிண்ட்டில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அகைன் 2nd பாயிண்ட்டுக்கு போயிடலாம். 2nd பாயிண்ட்லேருந்து எடுத்து சேம் ப்ரொசீஜர் தான். ஆக்சுவலாக நான் வீடியோவில் தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ நான் மறுபடியும் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இங்கே உங்களுக்கு நாட்டு விழுந்ததுக்கப்புறமா அதுக்கு கீழே 4 லெக் நாட்டு மாதிரி ஃபினிஷ் பண்ணோம். இதில் நாட் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நாட் போட்டாச்சு. அடுத்தது இப்போ ஆஸ் யூஷுவல் கீழே ஃபினிஷ், அதாவது 4th ஃபினிஷ் பண்ணிவிட்டு
செகண்ட் மேலே செகண்ட்லேருந்து எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? இப்போ புரியுதுங்களா? இப்போ திரும்ப அகைன் சேம் ப்ரொசீஜர் தான். அகைன் 2 to 3 அந்த மாதிரி. இப்போ மேலே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் ஆயிரும். அகைன் ஃபஸ்ட்டு ஒரு லூப்பு, மறுபடியும் ஒரு லூப் போடுறப்போ த்ரெட்டு கடையில் நீடில் எடுத்துக்கணும். அப்போ நாட் ஃபார்ம் ஆயிரும். கீழே ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ மேலே இருக்க பாயிண்ட்லேருந்து கொண்டு வந்துடணும். ஓகே, இதுதான் வந்து கரெக்டு. ஓரளவுக்கு கேப் வந்து தெரியணும். அதாவது இந்த எக்ஸ்ங்கிறது வந்து தெரியணும். ரொம்பவும் நெருக்கமாகவும் போட வேணாம். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது நீங்கள் வந்து ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் தள்ளியே எடுங்க. அப்போ தான் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப குட்டியாக போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. நான் இப்போ காட்டுறேன் போட்டு உங்களுக்கு. நான் இப்போ ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியாக எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே நாட் ஃபார்ம் ஆயிடுச்சா? அது கீழேயே ஃபினிஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியுதா அது இந்த இடத்துல எப்படி இருக்குது, இந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ரொம்ப நெருக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். அது நேராகவும் இருக்காது அந்த சைஸ். ஸோ நீங்கள் ஒரு சைஸ்னால் அதை கரெக்டாக டிஃபைன் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 5 வரைக்கும் போட்டிருக்கேன் இல்லைங்களா? அதுதான் வந்து கரெக்டு. ஸோ இதுதான் சொர்பலா ஸ்டிச். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.